லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்க்க போகிறது டுடே நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் 26/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு குழுக்கள் தான். அதாவது இந்த 26/4/24 ஒரு குழுக்கள் 26 கிடையாது, 27/4/24 தான். மதியம் 2 மணிக்கு தான் இந்த குழுக்கள் நடைபெறும். ஏன்னா 26 வந்து அதாவது டுடே வந்து கேரளாவில் எலெக்ஷன், அதனால 27ஆம் தேதி அந்த குழுக்கள் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து போடுறது 26 நம்ம எடுத்துடணும், ஓகேங்களா. 27 தான் ரிசல்ட் டைம். அதனால நாளைக்கு நம்ம டுடே நம்ம ரிசல்ட் ரிவீல் பண்ண முடியாது. நாளைக்கு தான் டபுள் வீடியோவா ரிசல்ட் ரிவீல் பண்ணணும், ஓகேங்களா. டுடே நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் 26/4/2024 ஒரு சிறப்பான சூப்பரான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க, வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க. அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம காரணியா ப்ளஸ் கொடுத்துருந்த ஒரு ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்ட் 0, பி போர்ட் 4, சி போர்ட் 1. அதாவது 041 இதுதான் அவங்க வந்திருந்த ரிசல்ட் பார்த்துக்கிட்டேன். 041 இதில் நம்மளுக்கு ஏ போர்ட் 0 பாஸ், சி போர்ட் 1 பாஸ், ஓகேங்களா. அதாவது ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டு இண்டிவிஜுவல் கேமிங்கில் ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட் இல்லை ஏசி பாஸ், ஓகேங்களா. ஏசி பாஸ். அடுத்து ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டில் 4 சப்பாக வச்சுருந்தோம். அதாவது சப்புனா கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்காக 4 வச்சுருந்தோம். 4 and 1 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் 4-1. இதில் பிசி வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு வின். அதாவது 4-1 பிசி வந்து நம்ம ஒரு சூப்பரான வின் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். 4-1 இந்த ஏ போர்டில் எப்பயும் போல் 0 பாஸ். நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் ட்ரை பண்ணது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தோம், பட் கொஞ்சம் மிஸ்ஸிங்கில் போயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங். அதாவது மெம்பர்ஷிப்பில் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 டிஜிட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சுங்க. 041 ட்ரை பண்ணது அடித்தது 041 வந்து அடித்தது நம்ம ட்ரை பண்ண நம்பர் 641 நம்ம ட்ரை பண்ண நம்பர் 3 டிஜிட் பாக்ஸில் ட்ரை பண்ணோம். ஆனால் நம்ம ராவாவே கொடுத்துருந்த நம்பர் 641 கொடுத்துருந்தோம். இது நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தாலும் இதில் ஒரு 1000 rupees காம்பன்சேஷன் நம்மளுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு காம்பன்சேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டுடே ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு நம்பர் ஏ போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 2. அதாவது 0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் 2. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. 0க்கு 0வை இறங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. டுடே ஏ போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 230. இதுதான் அதிகபட்சமாக வரக்கூடிய ஒரு நம்பர். நீங்கள் நம்ம உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை போடுங்க. உங்களுடைய ஏடிஎம் 16 நம்பரை போட்டு ஓடிபியை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை யூபிஐ ஜிபே எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அது மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி கேஎல் டைமண்டில் சேருங்க. அப்போ தான் உங்களால் எல்லா ஒரு கெஸ்ஸிங்கையும் உங்களால் விசிபிள் பண்ண முடியும். கேஎல் டைமண்ட் தான் மீடியம் பேக். அதாவது நம்ம ஃபேன் பேஜில் ஃபேமிலிக்காண்டி ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு பேக்கேஜ் தான் ஃபேமிலி. அதனால் சிறந்த கம்மியான ரேட்டில் சூப்பராக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். யூடியூப்லேயே மெம்பர்ஷிப் தரமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. போர்டு கெஸ்ஸிங் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது பி போர்டு 4 பி போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பரில் அதுலேயே முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுலேயுமே இதில் நிறைய ஒரு ஃபில்ட்ரு ப்ராசஸ் நிறையா இருக்குங்க. சும்மா சாதாரணமாக கெஸ்ஸிங் எடுக்கிற மாதிரி கிடையாது. இதோட ப்ராசஸே வேறு மாதிரி போகும். அதனால் பார்த்து கவனமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
எண்டில் நான் என்ன சொல்றேன்றதை அதையே பார்த்து காப்பி அடிச்சு கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ பி போர்டு 4 வச்சு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. 7 அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. 0 அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 4ங்க. 4 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 2 தாங்க. அதாவது 702. லாஸ்ட்ல நான் சொல்ற ஒரு பாயிண்டை வச்சு யார் யாரெல்லாம் கமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு மெம்பர்ஷிப் பேக் ஃப்ரீயாக கிடைக்கும். டுடே ஒரு கிவ்அவே பாயிண்டே அதுதான். அதனால மறக்காம யார் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் வின் பண்ணுறீங்கன்றத அடுத்த நாள் ரிசல்ட் ரிவீல்ல உங்களோட நேமோட சேர்த்து சொல்லப்படும். ஓகேங்களா? வின்னர் தான். இப்போ பி போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 702. இதுதான் வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. ஒரு சி போர்டோட ஒரு கெஸிங். சி போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஒரு முக்கியமான தரமான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 1 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0. அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 5. அதாவது 052. அதுதான் ஹைலைட்டான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சி போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 052. இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது சி போர்டு 1 வச்சுங்க. கவனமாக கேட்டுக்குங்க. இதில் நம்ம கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி. ஏபியில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 04. இந்த 04 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92. ஏபியில் வரக்கூடிய ஒரு நம்பர் 92. அடுத்து ஒன் நம்பர் 04 வச்சு அடுத்து ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 25. அதாவது 9225. இதுதான் ஏபி 04 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். அதனால கவனமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கவனமா அப்ளை பண்ணுங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல இப்போ அப்கிரேட் எதுவுமே பண்ணாதனால நிறைய பக் இருக்கு. அதனால தான் கமெண்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆயிக்கிறது. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசியில் 41. அதாவது நேற்று கொண்டு வந்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 41. இந்த 41 வச்சு தான் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 20. அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2066. நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 2066. இதுதான் வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இது. அடுத்து பார்க்க போறது ஏசி. ஏசி 01. அதாவது ஏ போர்டு சி போர்டு கெஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போறோம். ஏசியை பொறுத்தளவு 87 and 46. அதாவது ஏசி 01 வச்சு 8746. இதுதான் ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். அதாவது கெஸ்ஸிங்ல நம்ம பவர் அண்ட் ஃபிளிப்னு தனித்தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஏசி. ஏ போர்டில் ஒரு கெஸ்ஸிங் ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டு. அதுல ஏசிக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற ஒரு நம்பரை கரெக்டா மெர்ஜ் பண்ணி நம்ம பவர் அண்ட் ஃபிளிப்ல கரெக்டா எடுப்போம். அந்த ஒரு நம்பர் தான் ஏசி 8746. இவ்வளவு ப்ராசஸ் இருக்குங்க. பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆல் போர்டு. ஆல் போர்டில் நம்ம ஸ்பெஷல் ஒரு போர்டு தாங்க ஆல் போர்டு. நம்ம எப்பயுமே ஆல் போர்டு கெஸ்ஸிங் கொடுத்தாலே அது ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் கரெக்டாக தான் வரும். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தாங்க. ஆல் போர்டுன்றப்ப ஏபிசி அதாவது 041 இதை வச்சு தான் ஒரு ஆல் போர்டே நம்ம ஃபார்மே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 8.
அடுத்து ஒன் நம்பர் 16. இதுல நம்ம சப்பா வச்சு ப்ளே பண்ண போற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தாங்க. 0 மட்டும் நீங்க சப்பா வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது டுடே பார்க்க போற நம்பர் 816. 816. இதுல நீங்க ஒரு கன்ஃபார்மா ஒரு நம்பர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்க 0வா எடுத்துக்கோங்க. 0 எடுத்து நீங்க கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் ப்ளே பண்ணுங்க. அதாவது இந்த 816ஓட மெர்ஜ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணுங்க. மினிமமா போட்டு ப்ளே பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தைரியமா நீங்க ப்ளே பண்ணலாம். நம்மளோட கெஸ்ஸிங் எப்படி வரும், எப்படி எடுப்பாங்க, நல்லபடியா எடுப்பாங்கன்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். என்னோட 2 கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 041ல இருந்து நம்ம பார்க்க போற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 780. ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 780. அடுத்து ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 165. 165 780. இது நீங்க பாக்ஸா போடுறனா போட்டுக்கோங்க. அப்படியே ராவா என்னால பாக்ஸ் போடுற அளவுக்கு வசதி இல்லை, ராவா அப்படியே ப்ளே பண்றேன் அப்படின்னாலும் நீங்க இதை அப்படியே போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 780 165. இதுதான் நம்மளோட டுடே கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இன்னைக்கு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்ல ஒரு 3 டிஜிட்டாவது பாஸ் ஆகிறதுக்கான ஒரு ஒர்க் அவுட் நம்ம சேனல்ல இருந்து போயிட்டு இருக்கு, ப்ராசஸிங்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு வின்னிங்கோட உங்களை சந்திக்கிறேன். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்து. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.